ரயில் நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். ஆச்சரியமான செய்திங்க. இப்படி ஒரு செய்தியை நம்ம வாழ்நாளிலே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். 70 வயது பாட்டி ஒரு பயணிகள் ரயிலை விபத்திலிருந்து காப்பாற்றிருக்கு. எப்படி காப்பாற்றினதுங்கிற செய்தியை நம்மளால் நம்ப கூட முடியல. அப்படி ஒரு செய்தியாக இருக்குது. காஸ்பான்னு ஒரு ஸ்டேஷனு, அந்த ஸ்டேஷனை லோக்கலில் குஷ்பான்னு அழைக்கிறாங்க. அந்த ஸ்டேஷன் பீகார் மாநிலத்தில் இருக்குது. பீகார் மாநிலத்தில் பூர்ணியா டிஸ்ட்ரிக்டில் வரும். நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வேயில் கட்டிகாட் ஜோக்பானி செக்ஷனில் வரும் இந்த ஸ்டேஷனு. அவன் போயிட்டுருக்கிறது காஸ்பா ஸ்டேஷன்லேருந்து கார் பானைலிங்கிற ஸ்டேஷனை நோக்கி போயிட்டுருக்கோம். அது கிராமப்புற பகுதி, வயல்வெளிகள்லாம் இருக்குது, கொஞ்சம் பசுமையாகவும் இருக்குது அந்த ஏரியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அம்மா பேர் ஓமோதி. இந்த அம்மா ஊப்பிலேருந்து இந்த ஊரில் வாக்கப்பட்டு 50 வருஷமாக இந்த ஊர்லேயே வாழ்ந்துகிட்டு இருக்கு. வயல் வரப்பெல்லாம் இந்த அம்மாவுக்கு அந்த பகுதியில் இருக்குது. ட்ராக்கை ஒட்டி ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்தால் ட்ராக்குக்கு அந்த பக்கத்தில் இதோட வயல் வரும். எல்லாம் உழைக்கிற அம்மா, திடகாத்திரமாக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு கூழை குடிச்சு விட்டு வழக்கம் போல் வயலுக்கு போயிருக்கு. சைடில் பாதை இல்லாத இடத்துல தண்டவாளத்து மேலே ஏறி நடக்கும். அப்படி போகும்போது தான் இந்த ரயில் துண்டாக இருக்கிறத பார்த்துருக்கு. வயல் வரப்பில் வேலை பார்க்குற படிக்காத அம்மா 2 ரயிலையும் சேர்த்து பார்க்குது, சேருமா அப்படின்னு. நல்லா அமுக்கி அமுக்கி பார்க்குது, 2 சேர்ற மாதிரி தெரியல. அந்த நேரம் ட்ரெயின் சத்தம் வேற கேட்டுக்கிட்டு இருக்கு. 8 மணி ரயில் வர நேரம்ல இது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்குது. இந்த அம்மாட்ட செல்ஃபோன்லாம் கிடையாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் விவசாயம், வீட்டில் சமைச்சு போடுறது, அவ்வளோதான். ட்ரெயின் வேற நெருங்கிட்டு இருக்க சத்தம் கேட்குது. என்ன பண்ணலான்னு யோசிக்குது. அடிக்கடி ட்ராக்கில் 2 குச்சை நட்டு ஒரு சேப்பு கொடியை குறுக்க கட்டி வேலை பார்ப்பாங்க. ட்ரெயின் நிற்கும், அதை பார்த்துருக்கு. இங்கே தாங்க இந்த அம்மா துணிச்சலாக புத்திசாலித்தனமாக ஒரு முடிவு எடுக்குதுங்க. கட்டியிருக்க சிகப்பு புடவை அவுத்துதுங்க. 2 குச்சை 2 பக்கம் ட்ராக்கில் நட்டுது. அதில் புடவையை குறுக்க கட்டிட்டு கட்டியிருக்க இதே புடவை தாங்க கட்டுது. முந்தானையில் தான் இதில் டிசைன் இருக்குது. மற்ற இடம்லாம் பிளைனான புடவை. இது போட்டிருந்த நீல சட்டை பாவடையோட மரத்துக்கு பின்னாடி போய் நின்றுட்டு டிரைவர் ட்ரெயினை நிறுத்தின பிறகு கிட்டா போய் நம்ம சொல்லுவோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. லோக்கோ பைலட்டும் ட்ராக்ல என்ன பேனர் ஃபிளாக் மாதிரி ஒரு சிகப்பு கலரில் புடவை கட்டியிருக்கு அப்படின்ட்டு சந்தேகப்பட்டு உடனே வண்டியை நிறுத்துறாரு. அந்த ஏரியா கர்வு, விசிபிலிட்டி லோக்கோ பைலட்டுக்கு கிடைக்கல. எமர்ஜென்சி பிரேக் அடித்து தான் கடைசி நேரத்தில் நிறுத்துறாரு. லோக்கோ பைலட்டு பேனர் ஃபிளாக்கு கிட்ட போகிறாரு. அந்த அம்மாவும் உடையாருது. என்னன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி ரயில் உடைஞ்சிருக்கிறத கொண்டு காமிக்குது. கார்டுக்கும் காஸ்பா ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் ஒரு தகவல் கொடுக்குறாரு. காஸ்பா ஸ்டேஷன் மாஸ்டரு உடனே சிக்னல்லாம் கட் பண்ணுறாரு. செக்ஷன் இன்ஜினியருக்கு ஃபோன் பண்ணுறாரு. காஸ்பாவுக்கும் பூர்ணியாவுக்கும் இடையில ஒரு ரயில்வே கேட்டில் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிறார் அவர். சம்பவ இடத்துக்கு இவங்க வேலை செய்கிற இடத்துக்கு இடையில கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து ஒரு ரயில் துண்டை எடுத்துக்கிட்டு டிஸ்பிளேட்டை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக போகிறாங்க. கிட்ட போய் பார்க்குறாங்க. பெருசாக உடைஞ்சிருக்கு, கிராஸாக உடைஞ்சிருக்கு. இதை கரெக்ட் பண்ண முடியாதுன்னு கையோடு கொண்டுட்டு வந்த புது ரயிலை போட்டு சரி பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அறுத்துருக்காங்க, ஒரு பக்கம் புது ரயில் போட்டிருக்காங்க. டிஸ்பிளேட் கூட புதுசாக இருக்கும் பாருங்க. அதுக்கு பிறகு ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ட்ரெயின் அங்கேருந்து கிளம்பி காஸ்பாவை நோக்கி போகுது. ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்தோடனே ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட லோக்கோ பைலட்டும் கார்டும் ரிட்டனாக ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. நடந்த விவரத்தை பூரா ரிட்டனாக எழுதி கொடுத்துட்டாங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது காஸ்பா ஸ்டேஷனு. அதில் அந்த ட்ரெயின் நிற்கிற காட்சியை தான் பார்த்துட்ருக்கீங்க. ரயிலை காப்பாற்றின ஆத்ம திருப்தியோட ஓமவதி பாட்டியம்மா லோக்கோ பைலட்டுகிட்ட சொல்லிவிட்டு ட்ராக்கில் குறுக்க கட்டியிருந்த சேலையை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு தான் வயலுக்கு போயிட்டு வேலை பார்க்குறதுக்கு. இந்த செய்தி அடுத்த நாள் வெளியில் தெரிஞ்சு பத்திரிகைக்காரங்களாம் ஓமவதி பாட்டி வீட்டுக்கு போய் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து செய்தி பண்ணிட்டாங்க. சிவப்பு புடவை ட்ராக்கில் கட்டியிருந்த ஃபோட்டோவும் இந்த ஃபோட்டோவும் லோக்கோ பைலட் எடுத்ததாக சொல்கிறாங்க. பீகாரில் பல ஹிந்தி பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஓமோதி பாட்டியும் அதோட பேரனும்
பீகாரில் உள்ள ஜேஜேஎன் நியூஸுங்கிற செய்தி நிறுவனம் ஏதோ ஒரு பாட்டி படத்தையும் ட்ரெயின் படத்தையும் போட்டு செய்தி வெளியிட்டிருக்கு. பாட்டிக்கு 73 வயசுன்னு குறிப்பிட்டிருக்கு. ஓமவதி பாட்டியை அந்த பகுதி மக்கள் ஓமவதின்னு தான் அழைக்கிறாங்க. ஓமவதி பாட்டி இன்னைக்கு கூட வயல் வேலைக்கு அந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம். இந்த வீடியோவில் பெரும்பாலான காட்சிகள் உண்மை காட்சிகள். தேவைக்கேற்ப ஒரு சில இடங்களில் மட்டுமே சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஓமவதி பாட்டியோட பாதம் தொட்டு வணங்கி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.